மொத்தமொத்தான மனித வாழ்வியல் தத்துவங்களை இரண்டே வரியில 1330 குறட்பாவில் எளிமையாக எழுதி அருளிய இந்த பார்வோற்றும் மகானின் உருவம் பற்றிய தேடல் 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்தே தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கியவாதிகளின் மத்தியில் தொடர்ந்த வண்ணம் தான் இருந்தது. இந்த பார்வோற்றும் கவியை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யாருன்னு தெரியுதா? திருவள்ளுவற்ற உண்மையான முகம், அதாவது அவற்ற தோற்றம் என்னன்றதை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவுக்கு வாணிபம் செய்ய வந்த வெள்ளையர்கள் இங்கு காணப்படுற பல்வேறு கலாச்சாரங்களை மொழிகளையும் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டினார்கள். எதற்காக ஆர்வம் காட்டினார்கள் என்றால் அவர்களது கிறிஸ்தவ மதத்தை இந்தியாவில் போதிப்பதற்காகவே. அவ்வாறாக இந்திய மொழிகளை, குறிப்பாக தென்னிந்திய மொழிகளை ஆங்கில நிர்வாகிகளுக்கு பயிற்றுவிக்கும் பொருட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தி மெட்ராஸ் காலேஜ் என்ற கல்லூரியை ஆங்கிலேயர்கள் நிறுவினார்கள். இங்கு தமிழை கற்ற பல ஐரோப்பியர்கள் தமிழின் பெருமையை உலக அளவில் கொண்டு சென்றார்கள். உதாரணத்துக்கு ஜீஜு போப், ஹான்ஸ்டன் டினோ, கியூசெஃப் வெஸ்கி, ஹால்டுவேல் போன்றவர்களை குறிப்பிடலாம். இவர்கள் எல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர்தான் பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் என்பவர். தி மெட்ராஸ் கல்லூரியை நிறுவினரும் இவர்தான். 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மதராஸ் மாகாணத்தின் ஆட்சியாளராக இருந்த பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் என்பவர் தென்னிந்திய மொழிகளை நன்கு கற்று அவற்றிடையேயான தொடர்புகளை ஆராயவும் செய்தார். பின்பு திராவிட மொழிகளுக்கெல்லாம் மூலம் தமிழ் மொழிதான் என்று முதலில் ஆராய்ந்து கூறியதோடு தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றினால் தனது பெயரையும் எல்லீசன் என மாற்றிக்கொண்டார். இதன் பொருள் எல் சக ஈசன், ஈசன் ஆகிய கடவுள் என்ற பெயரை குறிப்பதாகும். இவர் திருக்குறளை நன்றாக கற்று அவற்றின் அறத்துப்பாலில் உள்ள 13 அதிகாரங்களையும் முதலில் 1812 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுடன் அந்நூலை இயற்றிய திருவள்ளுவரின் மீது மிகுந்த மரியாதையும் வைத்திருந்தார். அத்துடன் எல்லீசன் அவர்களே முதலில் திருவள்ளுவருக்கு கற்பனையான ஒரு உருவத்தை காட்சிப்படுத்தி அதனை தங்க நாணயத்தில் அச்சிடவும் செய்தார். ஆனால் அந்த நாணயம் அப்பொழுதைய காலகட்டத்தில் பயன்பாட்டுக்கு வரவில்லை என்று தமிழறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த நாணயம் எல்லீசன் அவர்களால் மதராஸ் மாகாணத்தை ஆட்சி செய்த போது உருவாக்கப்பட்டவையாகும். இந்த நாணயத்தை கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமையான நாணயம் என்று தமிழறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நாணயத்தில் திருவள்ளுவர் ஒரு சமண முனிவரை போல காட்சியளிக்கிறார். முகமும் தலையும் மலிக்கப்பட்டு தலைமேல் குடையுடன் இந்த நாணயத்தில் காணப்படுகிறார் திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவரை உருவகப்படுத்த எந்த உருவத்தையும் எல்லிஸ் மாதிரிக்கு எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. இவரை உருவகப்படுத்தியவர்கள் இவரை ஒரு சமண முனிவர் என்று கருதியுள்ளார்கள் என தெளிவாகிறது. திருக்குறளில் ஆதிபகவன் மலர் மேசை ஏகினான், அறவழி அந்தணன் என்று பெரும் சொல் தொடர்கள் வள்ளுவ பெருமான் சமண சமயத்தினர் என்று கொள்வதற்கு வலுவான சான்றுகள் ஆகும் என்கிறார்கள். இது குறித்து எழுதியுள்ள கல்வெட்டு ஆய்வாளரான ஜராவதம் மகாதேவன் இந்த நாணயம் கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற இந்திய தேசிய தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 1904 தியாலாஜிகள் மேல்திசை பள்ளியில் தமிழ் பண்டிதராக இருந்த கோ வடிவேலு செட்டியார் என்பவர் திருக்குறள் மூலமும் பரிமேலழகருரையும் என்று ஒரு நூலை வெளியிட்டார். 2 பாகங்களாக வெளியான இந்த புத்தகத்தில் திருவள்ளுவரின் படம் திருவள்ளுவ நாயனார் என அச்சிடப்பட்டிருந்தது. அதில் ஜடாமுடியுடனும் தாடி மீசையுடனும் மார்புக்கு குறுக்காக ஜோகப்பட்டை எனப்படும் துண்டை அணிந்தபடியும் திருவள்ளுவர் காட்சியளித்தார். ஒரு கையில் சின்ன முத்திரையுடன் ஜெபமாலையும் மற்றொரு கையில் ஒரு ஓலைச்சுவடியும் இருந்தது. நெற்றியில் பட்டையும் நடுவில் குங்குமமும் இருந்தது. ஏன் இப்படி ஜடாமுடியுடன் கூடிய உருவம் கொடுக்கப்பட்டது என்பதற்கு ஒரு விளக்கமும் அந்த நூலில் இருந்தது. நாயனார் சொரூஸ்பதுதி என்ற பாடலை அடிப்படையாக வைத்தே இந்த உருவம் திருவள்ளுவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு இந்த நூலின் ஆங்கில பதிப்பு வெளியான போது அதிலும் திருவள்ளுவர் படம் கோட்டு சித்திரமாக இடம்பெற்றிருந்தது. அதில் திருவள்ளுவர் ஒரு சைவ சமய அடியாரை போல காட்சியளித்தார். கரங்களிலும் நெற்றியிலும் விபூதி பட்டையுடன் காட்சியளிக்கும் இவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருப்பதைப் போலவும் அவரை 2 அடியார்கள் தொழுவது போலவும் அந்த படம் இடம்பெற்றிருந்தது. இதனை சம்பந்தன் என்பவர் வரைந்திருந்தார். மேற்குறிப்பிட்ட திருவள்ளுவரின் படங்கள் தமிழ்நாட்டில் அன்றைய காலகட்டங்கள்ல பல்வேறு வீடுகளில் வைத்து வணங்கப்பட்டது. வேறு பலரும் திருவள்ளுவர் படங்களை வெளியிட்டார்கள். அதில் பல படங்களில் ஜோகப்பட்டைக்கு மேலாக மார்பின் குறுக்கே பூநூலும் இடம்பெற்றிருந்தது. 1950களில் பாலு சீனு என்ற சகோதரர்கள் கலை என்ற இதழை நடத்தினார்கள். அந்த இதழில் ஒரு திருவள்ளுவர் படம் இடம்பெற்றிருந்தது. அந்த படத்தில் திருவள்ளுவர் எந்த மத சின்னமும் இன்றி இருந்தார். 1950களின் பிற்பகுதியில் தான் நாம் இப்போது காணுகின்ற வெள்ளுடை தரித்த வள்ளுவரை வரைவதற்கான முயற்சிகள் துவங்கின. இந்த முயற்சியை துவக்கி வைத்தவர் கவிஞர் பாரதிதாசன். அவர் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த
3 பேரும் சேர்ந்து திருவள்ளுவர் படத்தை உருவாக்கும் திட்டமிட்டார்கள். இதற்கான செலவுகளை ராமசெல்வன் என்பவர் ஏற்றுக்கொண்டார். சென்னை பல்கலைக்கழகத்தின் திருக்குறள் ஆராய்ச்சி பகுதி என்ற பிரிவு இந்த படம் வரையப்பட்டது குறித்து திருக்குறள் திருவுருவப்பட விளக்கம் என்ற ஒரு சிறிய நூல் வெளியீட்டை கொண்டு வந்தது. தற்போதைய திருவள்ளுவரின் படத்தை அவர் ஏன் அப்படி வரைந்தார் என்பதற்கான விளக்கம் அந்த வெளியீட்டில் இடம்பெற்றிருந்தது. இதன் சுருக்கம்: திருவள்ளுவர் கருத்துலகின் சிந்தனை வாழ்ந்தவர் என்பதால் அவரை சுற்றி மரம், செடி, கொடிகள், வீடுகள் ஏதும் இல்லாமல் அவரை சுற்றி அறிவொளி மட்டும் இருக்கும்படி இந்த உருவம் உருவாக்கப்பட்டது. தன்னுடைய சிந்தனை, செயல், ஆடை ஆகியவற்றை அழுக்கு தீண்டாமல் இருப்பதற்காக அவர் ஒரு சிறிய மரப்பலகை மீது இருப்பது போன்று அமைக்கப்பட்டது. தூய்மை நிறைந்த உள்ளம், தூய்மை நிறைந்த நோக்கு, தூய்மை நிறைந்த வாக்கு ஆகியவற்றை கொண்டிருப்பதால் திருவள்ளுவர் அவருக்கு வெண்ணிற ஆடை வழங்கப்பட்டது. பின்னால் வளர்க்கப்படுகின்ற குடுமியும் வெட்டப்பட்ட சிகையும் பல இன குழுக்களுக்கு அடையாளமாகி விட்டதால் திருமுடியும் நீவப்படாத தாடியும் இருப்பது போல வரையப்பட்டது. இந்த படம் வரைந்து முடிக்கப்பட்ட பிறகு நாகேஸ்வரபுரத்தில் ஒரு வீட்டில் இந்த படத்தை வைத்தார்கள். காமராஜர், CN அண்ணாதுரை, மு கருணாநிதி, நெடுஞ்செழியன், எழுத்தாளர் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் இந்த படத்தை பார்வையிட்டு பாராட்டி சென்றார்கள். பிறகு 1960 CN அண்ணாதுரையால் காங்கிரஸ் மைதானத்தில் இந்த படம் வெளியிடப்பட்டது. பிறகு இதே படம் மத்திய அரசால் தபால் தலையாகவும் வெளியிடப்பட்டது. திமுக சட்டமன்றத்துக்குள் வந்த பிறகு திருவள்ளுவர் உருவப்படத்தை சட்டமன்றத்தில் வைக்க வேண்டும் என மு கருணாநிதி கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த முதல்வர் பக்வத்சல மு கருணாநிதி ஒரு உருவப்படத்தை வாங்கி அளித்தால் வைப்பதில் ஆட்சேபனை இல்லை என்றார். கருணாநிதியும் வேணுகோபால் வரைந்த படத்தை பக்வத்சலத்திடம் பரிந்துரை செய்கிறார். 1964 ஆண்டு மார்ச் 23 தமிழக சட்டமன்றத்தில் திருவள்ளுவரின் உருவத்தை திறந்து வைக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசைன். இதற்கு பின் 1964 ஆண்டு மார்ச் 23 தமிழக சட்டமன்றத்தின் வேணுகோபால் வரைந்த திருவள்ளுவரின் உருவத்தை அன்றைய துணை குடியரசுத் தலைவரான ஜாகிர் ஹுசைன் திறந்து வைக்கிறார். இதற்கு பின் மு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இந்த படம் அரசு பேருந்துகள் அனைத்திலும் இடம்பெற செய்யப்பட்டது. இந்த படமே அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளுவர் படமாக அறிவிக்கப்பட்டு தமிழக அரசால் அரசாணையும் வெளியிடப்பட்டது. இந்த படத்தின் அடிப்படையாக சென்னை மயிலாப்பூர் அமர்ந்த நிலையில் திருவள்ளுவரின் சிலை உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ முழுவதுமாக ஒரு திருவள்ளுவரின் உருவத்தை வரைகிறதுக்கு பட்ட பாடு, அதாவது திருவள்ளுவர் எப்படி இருந்திருப்பார் என்றதுக்கான இவ்வளவு படங்கள் வரையப்பட்டிருக்கும். ஆனா அவர் எப்படி இருப்பார் என்றது இன்றும் ஒருத்தருக்குமே தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்று நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோட வேறொரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் MK திருச்செல்வம் கௌதம்.